ராஜா 2 அதிரடியா இருக்கு பாடல்கள் எல்லாம். நீங்க சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு இசையமைத்த அனுபவம், ஆடியன்ஸ் எப்பவும் போல உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சொல்லுங்க. எழிலோட நாம பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் முன்வாசம். பூவெல்லாம் முன்வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்றதுக்கு 4 நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குது. அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு கேட்க 25 வருஷம் இருக்காரு. அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே, அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்ல அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்கராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் எங்க மியூசிக் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம், கரெக்டா? நம்ம கருப்பணி படம் பண்ணியிருக்கோம். ஜெனலோராம் such a nice artist. and இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே, பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா மழை எழில், அந்த எழில் அழகா இல்ல எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்ல, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமா. நிலா மழை எழில் அப்படின்னு சொன்னோம், அது எழில் எதிர்க்கவே உட்காந்துருக்காங்க. அதனால எழில ரொம்ப எழிலா வந்துருச்சு, அந்த பாடல் அழகா வந்திருக்குது, அழகா அமைஞ்சிருச்சு. சோ டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்க சில மேடைகள்ல நீங்க சொல்லிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லல, அப்படி நீங்க சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா? அதுவும் தப்பு, வேற யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸ் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்ன்றது எளிது கிடையாது, அது தானே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்ள இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாயிடுன்றது கிடையாது, உள்ள இருந்து தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? அண்ட் அது வந்து மொத்த என்ன சொல்றது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் will aid in better sonorous quality, sound quality, and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கிருந்து வர வேண்டியது இங்கிருந்து வர வேண்டியது. அதனால வந்து டெக்னாலஜி வந்து, பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங், இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளவு அழகா நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பத்தி நீங்க சொன்ன அந்த வார்த்தை, ஸோ நீங்க கிரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்றதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்க மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லயும் நீங்க பாக்குறீங்க, அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்பவுமே உங்க கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு them? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறுவயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்ப கூட வந்து இந்த ஜெனரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. Oh, that's so beautiful and thank you sir. இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்க கொண்டாடிக்கிட்டே இருப்போம். Thank you so much for being here today. நன்றி. I mean it's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.